திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஜஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி தொக்கு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ரொம்ப சீக்கிரமா நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். வாங்க இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இது 3 நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 2 கிராம்பு நான் ஆட் பண்றேன். 2 பீஸ் பட்டை போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ண பெரிய வெங்காயம் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் கட் பண்ண தக்காளி ஒரு 4ல இருந்து 5 தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊத்துறேன். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போறதுக்காகவும் தக்காளி நல்லா மசியறதுக்காகவும் தண்ணி ஊத்தி நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் மூடி வச்சு 5 நிமிஷம் போல குக் பண்ணேன். எனக்கு இந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். தக்காளி ஃபுல்லா நல்லா மசியணும், அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஃபுல்லா நல்லா ட்ரை ஆயிருக்கு, நல்லா குக் ஆயிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலை ஆட் பண்றேன். கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் போல நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் குக் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி ஃபுல்லா நல்லா மசிஞ்சிருக்கு. நமக்கு தொக்கு ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு. இந்த அளவு குக் ஆனா போதும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நமக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆயிருச்சு. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். செய்யறதும் ரொம்பவே ஈஸி தான். தேவையான பொருட்களும் ரொம்பவே குறைவு தான். இந்த தக்காளி தொக்கை இதே மெத்தட்ல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.